விஜய் அவர்கள் வந்து ஒரு முழக்கத்தை சொல்கிறாருல, நான் நின்றால் முதலமைச்சர் வேட்பாளராக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடி காங்கிரஸ் இருக்குது அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக வந்து போச்சுன்னா அதை திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அதையும் சொல்லியிருக்காங்க. கமலை வச்சு ஓரளவு சரி கட்டுவாங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து கொஞ்சம் தொகுதிகளை வந்து அதிகமாக கொடுக்கலாம், மதிமுக கொடுக்கலாம். அதே போல் வேல்முருகன், கருணாஸ், தமிழ்மான்சாரி, தனியரசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து சீட்டு கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி காங்கிரஸுக்கு வந்து திமுக கொடுக்க போகிற அதிகபட்ச தொகுதிகள் 35 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 35 தொகுதியில் நான் கொடுப்போம். ஸோ அப்படி நீங்கள் போகிறதா விருப்பம்னா நீங்கள் தயவு செஞ்சு போயிடுங்க. அந்த மாதிரி மனநிலையில் திமுக தலைமை இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போது இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கமல், அதே போல் விசிகாவுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்கலாம், கம்யூனிஸ்டுகளுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்கலாம், மதிமுகவுக்கு கொடுக்கலாம். சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்.